எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ரீசனிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங் தாங்க பார்க்க போறோம். எதிர்மறை எழுத்து குறியீடு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிரைட் என்பது 11, 91, 82, 32 என எழுதப்பட்டால் அதே மொழியில் ட்ரஸ்ட் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. வாங்க இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏபிசிடி வரைக்கும் ஏபிசிடி 2 ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க. எம் வரைக்கும் எழுதிட்டு திரும்ப இங்கேருந்து ஆரம்பிங்க. MNOPன்னு இங்கேருந்து ஆரம்பிங்க. அப்படின்னாதான் இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல வந்து ஆப்போசிட்டா கண்டுபிடிக்க போறோம். அதனால நம்ம இப்படி எழுதுனா கரெக்டா இருக்கும் நமக்கு. நம்ம பிரைடுக்கு இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைடுல பி தான் ஃபர்ஸ்ட் எழுத்து. பிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? கே. கேக்கு நம்பர் என்ன? 11. அந்த 11 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர். ஆருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன? ஐ. ஐக்கு என்ன? 9 கொடுத்துருக்காங்க நம்பர். அதை போட்டிருக்காங்க. அப்புறம் ஐ. ஐக்கு ஆப்போசிட் இது என்ன? ஆர். ஆருக்கு நம்பர் என்ன? 80. அதுக்கப்புறம் டி. டிக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன? W 23. அதுக்கப்புறம் இ. இக்கு ஆப்போசிட் என்ன? வி. விக்கு நம்பர் என்ன? 22. அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ட்ரஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? சி. சிக்கு ஆப்போசிட் என்ன? 7. எழுதி வச்சுக்கிடும். ஆர். சிக்கு அப்புறம் ஆர். ஆருக்கு ஆப்போசிட் என்ன? ஐ. ஐயோட நம்பர் என்ன? 9. அதுக்கப்புறம் யூ. யூக்கு ஆப்போசிட் என்ன? யூக்கு ஆப்போசிட் வந்து எஃப். எஃப்க்கு நம்பர் என்ன? 6. அதுக்கப்புறம் எஸ். எஸ்க்கு ஆப்போசிட் என்ன? ஹெச் 8. சிக்கு ஆப்போசிட் என்ன? ஜி நம்பர் 7. இப்போ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் இருக்கு. 7, 9, 6, 8, 7. ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் எழுதியும் வச்சிருக்கேன். இதையும் வேணா நீங்க பாத்துக்கோங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கு? ஒரு குறியீட்டில் மங்கி என்பது XTJMNL என எழுதப்பட்டால் டைகர் என்பது எவ்வாறு எழுதப்படும்? நம்மளுக்கு 4 சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. மங்கி வந்து XDJMNL எப்படி வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னாதான் நம்மளுக்கு டைகர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். சரி, நம்ம கண்டுபிடிப்போமா? மங்கி இங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மங்கிய வந்து அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. YEKNOM. நம்ம ரிவர்ஸ்லயும் எழுதி வச்சுக்கிட்டு ஏபிசிடியை எழுதி வச்சுக்கிடும். இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல எழுதி வச்சிருக்கிறதுல இருந்து கண்டுபிடிப்போம். ஒய்க்கு முன்னாடி உள்ளது என்னது? எக்ஸ். அதான் இந்த எக்ஸ். அதே மாதிரி இக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? டி. அதான் இந்த டி. கேக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? ஜே. ஜேயும் வந்திருக்கு. எண்ணுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? எம். எம்மும் வந்திருக்கு. ஓக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? என்னும் வந்திருக்கு. லாஸ்ட் இது எம். எம்முக்கு முன்னாடி உள்ளது என்ன? எல். அதுவும் இங்க வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு மங்கி எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம டைகரையும் ரிவர்ஸ்ல எழுதி வச்சுக்கிடுவோம். REGIT. இப்போ ஆருக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? Q. க்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? D.
ஜிக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? எஃப். ஐக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? ஹெச். சிக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? எஸ். ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? Q, T, F, H, S. ஆன்சர் ஏ. அப்போ டைகருக்கு ஆன்சர் என்ன? QDFHS. இந்த கொஸ்டினுக்கும் நம்ம ஏபிசிடி எழுதி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பேங்க்குக்கு வந்து YZMPன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ பி வந்து ஏபிசிடில 2வது லெட்டர். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது லெட்டர், இங்க ஒய், பின்னாடி இருந்து 2வது லெட்டர். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? பேங்குக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. பி வந்து 2வது லெட்டர். அதே மாதிரி இங்க இருந்து ஒய் வந்து 2வது லெட்டர். ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர். இங்க இருந்து பின்னாடியில இருந்து இசட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரி என் வந்து 14வது லெட்டர். அதே மாதிரி இங்க இருந்து நம்ம என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14வது லெட்டர் எம். எம் கொடுத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் கே. கே வந்து எத்தனாவது லெட்டர்? 11. அதே மாதிரி இங்க இருந்தும் நம்ம பின்னாடில இருந்து எண்ணிக்கலாம். நீங்க பின்னாடில இருந்து நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்பனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பி. பியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம கோல்டுக்கும் கண்டுபிடிக்க போறோம். கோல்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எத்தனாவது லெட்டர்? 7. இங்க இருந்து அப்போ 7 எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7. என்ன வரும்? சி. அடுத்த ஓ. ஓ எத்தனாவது லெட்டர்? ஃபர்ஸ்ட்ல இருந்து 15. பின்னாடில இருந்து நம்ம என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 15 என்ன வருது? எல். அப்புறம் எல். எல்லுக்கு வந்து 12 வருது. இங்க இருந்து நம்ம 12 எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓ. அதே மாதிரி வி. வி இல்ல சாரி டி. டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டி எத்தனாவது லெட்டர்? 4th லெட்டர். அதே மாதிரி இங்க இருந்தும் பி தான் 4th லெட்டர். 1 2 3 4 சாரி டபிள்யூ. ஆன்சர் கொடுத்துருக்காங்க நமக்கு டிஎல் 0W. சில ஆன்சர் இருக்கு. ஆன்சர் சி. என்ன கொடுத்திருக்கு? ஏ என்பவர் பி யின் சகோதரன், பி என்பவர் சி யின் தாய், சி என்பவர் டி யின் மகன், ஏக்கு டி யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு நம்ம இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆணுக்குனா ஓ பிளஸும், பெண்ணுக்குனா ஓ மைனஸும், சகோதரன் சகோதரி அப்படின்னா டேஷ் மாதிரியும், கப்புள்ஸ்னா 2 சைடு அம்புக்குறி வச்சு, பேரண்ட்னா 1 மாதிரி நேர்கோடு. சரியா? இந்த சிம்பிளை வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஏ என்பவர் பி யின் சகோதரர். அப்போ ஏ என்பவர் சகோதரன் சகோதரின்னு இந்த சிம்பிளா? அப்ப இது ஏ என்பவர் பி யின் சகோதரன். அப்போ சகோதரன்னா பிளஸ் போட்டு வச்சுக்கிடுவோம். அப்புறம் பி என்பவர் சி யின் தாய். தாய்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது சிம்பிள். சி. பி என்பவர் சி யின் தாய். அப்போ பிங்கிறவங்க ஒரு லேடி. அப்புறம் என்ன கொடுத்துருக்கு? சி என்பவர் டி யின் மகன். அப்போ சி வந்து ஒரு பாய். என்ன கேட்டிருக்கு?
ஏக்கு டி என்ன உறவுன்னு கேட்டிருக்கு. அப்போ டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஒய்ஃபோட அண்ணனையும் தம்பியோ என்ன சொல்லுவாங்க? ஹஸ்பண்டுக்கு மாமான்னு சொல்லுவாங்களா? அதுதான். ஏக்கும் டிக்கு என்ன உறவு? மாமாங்கிற உறவு. ராம் வடக்கே 10 மீட்டர் நடந்தான். பிறகு வலது திரும்பி 5 மீட்டர் நடந்தான். இப்போது ஆரம்ப இடத்திலிருந்தே எந்த திசையில் இருக்கிறான்? இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ராம் வடக்கே 10 மீட்டர் நடந்தான். அப்போ வடக்கே 10 மீட்டர் நடக்கான். பிறகு வலது திரும்பி 5 மீட்டர் நடந்தான். வலது இங்க இருந்து இப்போ 5 மீட்டர் நடக்கான். இப்போது ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறான்? இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்தவன் எந்த திசையில இருக்கான்? அப்போ இது என்ன திசை வரும்? வடகிழக்கு. ஆன்சர் ஏ, வடகிழக்கு.